இன்னைக்கு திருமணமான பல பெண்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அவங்க இதுல இருக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க பாக்குறாங்க அப்படின்றத இந்த குட்டி கதை மூலயமா சொல்றேன். ஒரு அழகான வளர்ந்த முயல் ஒண்ணு இருக்கு. அந்த முயல் அழகா 2 குட்டிகளையும் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த முயலுக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப அந்த குட்டிகளை வளர்க்க முடியாம கஷ்டப்படுது. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அப்படின்னு தோணுது. பல நேரங்கள்ல அந்த முயல் தன்னோட குட்டிகளை பாதுகாக்கிறதையே மறந்து போயிடுது. இதனால அந்த முயல் கூட்டத்துல இருக்கிற மிச்ச முயல்லாம் இது கூட ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டை ரொம்ப அதிகமானதுனால ஒரு நாள் அந்த முயல் ரொம்ப கோச்சிக்கிட்டு அந்த வலையை விட்டு வெளியில ஓடி போயிடுது. அது ஓடி போய் வேற ஒரு மரத்துக்கு கீழே தனியா வலையை தோண்டி அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது. ஒரு நாள் அது ஒரு நரியோட கண்ணில் அகப்பட்டுச்சு. ரொம்ப நாள் தனிமையில இருந்த அந்த முயல் என்ன பண்ணுச்சுன்னா, நரி வந்த உடனே நரி கிட்ட பேச ஆரம்பிச்சுது. நரிக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த முயல் ரொம்ப தனிமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால இந்த நரி முயல் கிட்ட ரொம்ப ஆறுதலா பேசுது. சே, நீ எவ்வளோ அன்பா இருக்க, நீ எவ்வளோ அழகா இருக்க, நீ எவ்வளோ அறிவா இருக்க, உன்னையும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு ரொம்ப ஆறுதலா சொல்லிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் மொத்தமா நம்பின அந்த முயலும் நரி கூடயே வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்குது. அதுக்கப்புறமா தான் நரியோட சுயரூபமே தெரிஞ்சுது. ஒரு நாள் நரியே பசியில அந்த முயலை அடிச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணும்போது தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம அந்த முயல் பயங்கரமா மாட்டுது. அப்பதான் அந்த முயலுக்கு தெரியுது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றதே. ஆனா அதிர்ஷ்டவசமா முயலோட குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்து முயலை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த சோசியல் மீடியாலயும் நடக்குது. நிறைய பெண்கள் குடும்ப சண்டை பிரச்சனை இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க வந்து ஆறுதலா பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட அப்படியே மனசு விட்டு எல்லாமே கொட்டிடுறாங்க. இதனால பல பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்கிறாங்க. பல வருஷமா கூட இருக்கிறவங்களே புரிஞ்சுக்காத பிரச்சனைய யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் இல்லாம யாரும் எதுவும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. நீங்க எப்பவுமே உங்க கூட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. எப்போ ஒரு பெண் ஒரு கூட்டுக்குள்ள இல்லைன்னு தெரியுதோ அப்பவே இங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது. உங்களோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு.